உள்ளாட்சி தேர்தலை ஒத்திவைப்பது தொடர்பாக தமிழக அவசர சட்டம் பிறப்பித்துள்ளதாக தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நந்தினி. நந்தினி, இது குறித்தான விவரங்கள் என்ன பகிர்ந்துக்கோங்க. பதவிக்காலம் முடிய உள்ள 28 மாவட்டங்களில் உள்ள ஊராட்சிகளுக்கு சிறப்பு அதிகாரிகளை நியமித்தது தொடர்பான அவசர சட்டம் ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. ஊரக உள்ளாட்சி மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கடந்த 2019 மற்றும் 21ஆம் ஆண்டுகளில் உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்பட்டன. அதிமுக ஆட்சியின் போது 2019ஆம் ஆண்டில் சில மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு அவற்றையும் சேர்த்து 9 புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டன. இதனால் 9 மாவட்டங்கள் தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் உள்ள ஊரக உள்ளாட்சிகளுக்கு கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பரில் தேர்தல் நடைபெற்றது. அதன்பின் 9 புதிய மாவட்டங்களில் வார்டு மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று 2021இல் திமுக ஆட்சி அமைந்ததும் 2022 செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள் 2 கட்டங்களாக தேர்தல்கள் நடைபெற்றன. இந்த நிலையில் பதவிக்காலம் முடிய உள்ள 28 மாவட்டங்களில் உள்ள உள்ளாட்சி மற்றும் வார்டு மறுவரையறைகள் செய்யப்பட இருக்கின்றன. குறிப்பாக சில ஊராட்சி பகுதிகளை பேரூராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சிகளில் இணைப்பதற்கான பணிகள் நடக்க வேண்டியிருக்கிறது. இதனால் பதவிக்காலம் முடிய உள்ள ஊரக உள்ளாட்சிகளில் சிறப்பு அலுவலர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கிறது. இதற்கான அவசர சட்டம் ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. ஊராட்சிகள் மறுவரையறை செய்யப்பட்ட பின் 2025இல் இறுதியில் ஒருங்கிணைந்த அளவில் அல்லது பதவிக்காலம் முடிந்த 28 மாவட்டங்களுக்கு மட்டும் தேர்தல்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.